எங்கு ஒரு அக்கினி எரிகிறதோ அங்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். எங்கு ஒரு அக்கினி எரிகிறதோ அங்கு வெளிச்சம் இருக்கும். எரிகிற இடத்துல அனல், எரிகிற இடத்துல வெளிச்சம். எரிகிற இடத்துல அனல், எரிகிற இடத்துல வெளிச்சம். விளக்கு எரிந்தால் அனல் உண்டு, விளக்கு எரிந்தால் வெளிச்சம் உண்டு. இன்றைக்கும் தேவன் எதன் மூலமாக வெளிச்சம் தருகிறார்? அக்கினியின் மூலமாக. முதலாவது தேவன் எதன் மூலமாக வெளிச்சம் தருகிறார்? வார்த்தையின் மூலமாக. இரண்டாவது தேவன் எதன் மூலமாய் வெளிச்சம் தருகிறார்? அக்கினியின் மூலமாக. அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் பலத்தின் மேல் பலனடைய வேண்டும், மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அபிஷேகம், இன்னும் வல்லமை, இன்னும் அக்கினி. நேற்றைக்கு பெற்றுக்கொண்டேன், நல்லது. இன்றைக்கும் பெற்றுக்கொள், நாளைக்கும் பெற்றுக்கொள், அனுதினமும் பெற்றுக்கொள். காலை மதியம் இரவு என்று பெற்றுக்கொள். அக்கினி இறங்க 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 கிருமிகள் எரிய ஆரம்பிக்கும். அக்கினி இறங்க 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 சர்ப்பங்கள் எரிய ஆரம்பிக்கும். அக்கினியில போடப்பட போடப்பட அனலுரைத்து விரியன் பாம்புகள் வெளியேறும். அக்கினியில போடப்பட 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 நீயோ பொன்னாக மின்னுவாய். உனக்குள் இருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகளோ முற்றிலும் எரிந்து சாம்பலாய் மாறும். ஒரு நீதிமான் அக்கினியில போடப்படும் பொழுது அவன் பொன்னாக விளங்குவான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சர்ப்பங்கள் அவனுக்குள்ள கிரியை செய்திருந்தால் மறைந்திருக்கிற சர்ப்பங்களும் அந்த அக்கினியின் அனலினால் எரிந்து சாம்பலாய் போகும். அந்த அக்கினி நம்மை நடத்தக்கூடியது. அல்லேலூயா.